கசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கு நிறுத்தப்பட்ட ஈரானிய விமானங்கள். ஜூத மக்களுக்கு மிகப்பெரிய ஒற்றை எதிரி அமெரிக்கர்கள் வெளியான தகவல். டொனால்ட் ட்ரம்பின் சர்ச்சை கருத்து எதிர்க்கும் அரபு நாடுகள். அமெரிக்க போர் விமானங்களை குறிவைத்து கவுதிகள் ஏவுகணை தாக்குதல். ரஷ்யா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையில் இரண்டாவது சந்திப்பு. 5400 ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் ட்ரம்ப். கவலைக்கிடமான போப் பிரான்சிஸின் உடல்நிலை. வாடிகன் நிர்வாகம் அறிவிப்பு. சீனாவில் 1 கோடி ரூபாவிற்கு விற்பனையாகும் காளான் வாங்குவதற்கு படையெடுக்கும் உலக நாடுகள். ஜப்பானில் ஏற்படவுள்ள பேரழிவு. கரையொதுங்கும் அரிய வகை உயிரினம். இடிந்து விழுந்த சுரங்கப்பாதை சிக்கிய 30 பேர். கொல்லப்பட்டு கிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்ரல்லாவின் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் இன்று பெய்ரூட்டில் நடைபெற்று வருகின்றன. பெய்ரூட் விமான நிலையம் விதிவிலக்காக நண்பகல் முதல் மாலை 4 மணி வரை மூடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் இருந்து வழக்கமான விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தெஹ்ரானிலிருந்து ஒரு விமானம் ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டதாக விமான நிலைய தலைவர் பாடியல் கஷன் தெரிவித்தார். இறுதி சடங்கில் பங்கேற்க தெஹ்ரானிலிருந்து அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளை ஏற்றி செல்லும் ஒரே ஒரு விமானம் இது என்று அல்கசன் AFP இடம் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு காணொளியில் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜூத அமெரிக்கர்களை ஸ்டீவ் பானன் ஜூத மக்களுக்கு மிகப்பெரிய ஒற்றை எதிரி என்று வர்ணித்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள மக்களுக்கு முதன்மையான எதிரி அமெரிக்க ஜூதர்கள். அவர்கள் இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை என ட்ரம்ப் ஆதரவாளர்களின் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்குங்கள் இயக்கத்தை குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார். மாக மற்றும் இந்த நாட்டில் உள்ள சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் மற்றும் பாரம்பரிய கத்தோலிக்கர்கள் இஸ்ரேலின் ஆதரவை கொண்டுள்ளனர் என்று கன்சர்வேட்டிவ் அரசியல் நடவடிக்கை மாநாட்டில் பதிவு செய்யப்பட்டதாக தோன்றும் கருத்துக்களில் பானன் குறிப்பிட்டுள்ளார். காசாவை கைப்பற்றுவதற்கான தனது திட்டத்தை அறிவித்ததிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளார். அவரை பொறுத்தவரை 2 பில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் ஜோர்டான் அல்லது எகிப்து போன்ற நல்ல மற்றும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர் காசாவில் மத்திய திரைக்கடலில் ஒரு டிவிராவை கட்டுகின்றார். இந்த கருத்து சர்வதேச சமூகத்தை கோபப்படுத்தியுள்ளது. மேலும் அரபு உலகம் இதை முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து ரியாத்தில் நடைபெற்ற வளைகுடா நாடுகளின் கூட்டம் உறுதியான எதிர்த்திட்டங்கள் எதுவும் இல்லாமல் முடிந்தது. அவர்கள் வரும் வாரங்களில் கெய்ரோவில் கூடுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வாரம் ஒரு அமெரிக்க போர் விமானம் மற்றும் MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன் மீது ஏமனின் கவுதிகள் தரையிலிருந்து வான் ஏவுகணைகளை ஏவியதாகவும் ஆனால் இரண்டையும் தாக்கவில்லை என்றும் ட்ராய்டஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் செங்கடலுக்கு மேலே நடந்ததா அல்லது ஏமனுக்கு மேலே நடந்ததா என்பதை அதிகாரிகள் குறிப்பிடவில்லை. மேலும் இந்த சம்பவங்கள் கவுதிகள் தங்கள் இலக்கு திறன்களை மேம்படுத்திக் கொண்டிருப்பதை குறிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் செங்கடலில் கப்பல்கள் மீதான தாக்குதலை நிறுத்தி வைத்த கவுதிகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து பலவந்தமாக அகற்ற முயன்றால் பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்குவதாக உறுதியளித்துள்ளனர். தற்போது 5400 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் கடந்த மாதம் பதவியேற்றார். அதன் பிறகு பொருளாதாரம் நிர்வாகத்தில் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் மேலும் சிக்கன நடவடிக்கையாக பல்வேறு துறையில் ஆட்குறைப்பும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாட்டின் மிகப்பெரிய துறையான ராணுவத்தில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர். அவர்களில் 8% ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் முதல் கட்டமாக தற்போது 5400 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இதில் பெரும்பாலானோர் வருடத்திற்கும் குறைவான அனுபவம் கொண்ட தகுதிகான நிலையில் உள்ளவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் ராணுவ வீரர்களுக்கு இந்த பணி நீக்கத்தில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வனத்துறையிலும் இருந்து 2000 பேரும் உள்நாட்டு வருவாய் சேவைத்துறையிலிருந்து 7000 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது என வாடிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தெரிய வருகையில் கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அலர்ஜி காரணமாக கடந்த 14ஆம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு நுரையீரல் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் வாடிகன் தேவாலயத்தில் போப் பிரான்சிஸ் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் தற்போது வரை அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது என்று வாடிகன் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யும்படி கத்தோலிக்கர்களை வாடிகன் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வாடிகன் நிர்வாகம் வெளியிட்ட இந்த அறிக்கையால் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் கவலை அடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீனாவில் பாலியல் உணர்வை தூண்டும் காளான் 1 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இதனை வாங்குவதற்காக இளைஞர்கள் பலர் படையெடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இந்தியாவின் இமயமலை பகுதியில் வளரும் அந்த பூச்சிகளில் உள்ள லார்வாக்களில் வளரும் பூஞ்சை காளான்கள் பாலுணர்வை தூண்டும் என்று கூறப்படுகின்றது. இதனால் அதன் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இதன் விலை ஒரு பவுண்டுக்கு சுமார் 1.17 கோடி ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த இந்த பூஞ்சை காளானை வாங்குவதற்கு சீனாவிற்கு பல பணக்காரர்கள் படையெடுப்பதாகவும், குறிப்பாக இளைஞர்கள் இதை வாங்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க சந்தைகளில் இதேபோன்று பூஞ்சை காளான்கள் விற்பனையானாலும் அவை பெரும்பாலும் போலியாக இருப்பதாகவும், நேரடியாக சீனாவிற்கு சென்று வாங்குவதில் தான் நல்ல பலன் கிடைப்பதாகவும் பல இளைஞர்கள் கூறி வருகின்றனர். மேலும் இந்த பூஞ்சையை தேடுவதையே முழு நேர வேலையாக நேபாளத்தில் உள்ள பலர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையேயான 2வது சந்திப்பை அடுத்த 2 வாரங்களுக்குள் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ட்ரியாப்கோவை மேற்கோள் காட்டி அந்த நாட்டின் அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில், முன்னதாக உக்ரைனில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இந்த நிலையில் இது உக்ரைன் போரில் தீர்வை எட்டுவதற்கான முக்கிய நோக்கமாக கருதப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வாரம் ரஷ்ய மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெறுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த சந்திப்பு போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ கடல் பகுதியில் டூம்ஸ்டே என்று அழைக்கப்படும் அரிய வகை ஓர் மீன்கள் கரை ஒதுங்கியுள்ளமை மக்களை கடும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. மிகவும் அரிதாகவே காணப்படும் இந்த மீன்கள் ஜப்பானிய புராண கதைகளில் கடல் கடவுளின் தூதன் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பெரும்பாலும் வரப்போகும் பேரழிவுகளின் அறிகுறியாக இவை இவ்வாறு இறந்த நிலையில் கரை ஒதுங்கும் என கருதப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில், கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் மிகப்பெரிய அளவிலான பேரழிவை ஏற்படுத்திய சுனாமிக்கு முன்னர் சுமார் 20 டூம்ஸ்டே மீன்கள் இறந்த நிலையில் அந்த நாட்டு கடல் பகுதிகளில் கரை ஒதுங்கியதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது மெக்சிகோவின் கடல் பகுதிகளில் இவ்வகை மீன்கள் சமீப காலமாக கரை ஒதுங்கும் காணொளிகள் இணையத்தில் பதிவிடப்பட்டு வருகின்றன. இதனால் மிகப்பெரிய அளவிலான பேரழிவு ஏற்பட இருப்பதாக இணையவாசிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கப்பாதை ஒன்று இடிந்து விழுந்துள்ள நிலையில் சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளே சிக்குண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில், இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்து நாகர் கர்னூல் மாவட்டத்தின் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கத்திற்கு அருகிலுள்ள சுரங்கப்பாதையில் வழமை போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது சுரங்கத்தின் ஒரு பகுதி கூரை இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக பாகிஸ்தானின் கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக மீனவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த மாதம் 1ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையே பரிமாறிக் கொள்ளப்பட்ட கைதிகளின் பட்டியல்களின்படி பாகிஸ்தானில் மொத்தம் 266 இந்திய கைதிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் 49 சிவில் கைதிகள் மற்றும் 217 மீனவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் தண்டனை காலம் முடிந்து 22 இந்திய மீனவர்களை நேற்று கராச்சி மாநில சிறையிலிருந்து அதிகாரிகள் விடுவித்தனர். அவர்கள் அடாரி வாகா எல்லை வழியாக இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.